ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்திலும் சினர்ஜி இந்தியா மிஷன் சார்பாக உங்களை வாழ்த்துவதில் உங்களை நன்றி சொல்வதில் அதிக మగిழ்చి అడిగిరోం. మన ప్రభువును లోక రక్షకుడైన యేసుక్రీస్తు వారి యొక్క నామం ద్వారా సినర్జీ ఇండియా మిషన్ నెట్వర్క్ ద్వారా మీకు శుభాకాంక్షలు తెలియజేయడం మేము సంతోషిస్తున్నాం. ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. ప్రభు అయిన యేసు మితి లేకుండా మిమ్మల్ని ఆశీర్వదించును గాక. இப்பொழுதும் நம்ம ஆண்டவருடைய செய்தி சுமந்து வந்திருக்கிற ரெவரண்ட் டாக்టర్ సైమన్ పొన్నే அவருடைய செய்தி நம்ம இப்போது கேட்கிறோம். ఈరోజు దేవుని యొక్క వర్తమానాన్ని మోసుకొని వచ్చినటువంటి రెవరెండ్ డాక్టర్ సైమన్ పొన్నయ్య గారి యొక్క సందేశాన్ని మనం విందాం. இன்று கொலோசே பட்டணத்துக்கு பவுலடியார் எழுதிய நிருபத்தை மிஷனரி பணி வாழ்வுக்காக அதன் சிந்தனையின் அடிப்படையில் சிந்திப்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தம்முடைய சகோதரனாகிய தீமோத்தேயோடு கூட கொலோசே பட்டணத்துக்கு எழுதியிருக்கிற இந்த திருமுகம் கடிதம் அடிப்படையில் விசுவாசிகள் வளர்ந்து தேர தரப்பட்டிருக்கிற மிக அழகான ஒரு படிவம். அதற்கு அவர் எப்படியெல்லாம் பாடுபட்டார், அதற்காக எப்படி ஆண்டவரிடத்தில் அவர் நன்றி சொல்லுகிறார், எப்படி ஜெபம் செய்கிறார், அவருடைய சித்தத்தை அவர் அறிகிற அறிவின் மேன்மையை அதில் அவர்கள் பெருக வேண்டும் என்பதை எத்தனை ஆழமான வேகத்தில் வீரியத்தில் அவர்களோடு அவர்கள் சம்பாஷிக்கிறார் என்பதை இந்த கடிதம் நமக்கு நன்றாக கூறுகிறது. இவைகள் யாவுக்கும் மூலம், முதல் காரணம், அடிப்படை அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து, அவருடைய பரிபூர்ணம். அவரில் எனக்கு நமக்கு எல்லாம் நிறைவாக இருக்கிறது. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கிறது. சிலுவையில் அவர் சிந்திய இரத்தத்தினால பாவ ஆக்கினையை நீக்கி நமக்குள்ளாக அவர் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் பரலோகத்தில் யாவையும் அவர் நமக்குள்ளாக ஒப்புரவாக்கி அவருடைய திருத்திட்டத்தை நமக்குள்ளாக நிறைவேற்றுவது அவருக்கு பிரியமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அழைப்பும் வித்தியாசமான வாழ்க்கை நெறியும் நோக்கும் கொண்டு நாம் பட்டணத்தில் சபையாக கொலோசே சபையில் அழைக்கப்பட்டிருப்பதனால அந்நியராய், துர்க்கிரியைகளை செய்கிறவர்களாய், சத்துருக்களாய், பரிசுத்த வாழ்வுக்கு குற்றம் உள்ளவர்களாய், கண்டிக்கப்படாமல் இருக்கிறவர்களாய் இருப்பதற்கு இம்மியும் நமக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லிட்டு கடவுளின் திட்டத்தை எப்படி சொல்கிறா பாருங்க. 1 அதிகாரம் 28வது வசனம். ஊழியத்தில் நாம் இன்றைக்கு பயன்படுத்துகின்ற மிக முக்கியமான இன்னொரு பதம் இது. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறியவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எல்லா பரிசுத்தவான்களும், சபையில் இருக்கிற அத்தனை தரத்தவர்களும் அவரில் தேறினவராக நிறுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அலசி ஆராய்ந்து வளர்ந்து பெருகி கடவுளின் கிருபையை பெற்றுக்கொண்ட நிறைவை அவர்கள் காண்பிக்க வேண்டும். அதற்காக 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது, யாரேனும் நல்ல தமிழில் திராவிடர் கழகங்கள், திராவிட முன்னேற்ற கழகங்கள், இப்போது அத்தனை கழகங்களும் பயன்படுத்துகின்ற நல்ல சினிமா பாடல்களை, திரைக்கதை வசனங்களை சொல்வதைப் போல நய வசனைப்பி கொண்டு நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது என்று எச்சரித்துவிட்டு என்ன சொல்கிறா பாருங்க. 2ஆவது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே. எப்படி இருந்தீங்க, எப்படி மாறினீங்க, மனம் மாறினீங்க,
குணம் மாறினீங்க, வாழ்க்கை மாறினீங்க, பழக்க வழக்கங்கள் மாறினீங்க. உடைய சமுதாய மாற்றத்துக்கே அந்த மாற்றம் அடிப்படையாக இருந்தது. ஆகினால கிறிஸ்துவில் நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியே வேர் கொண்டவர்களாகி, பவுலடியார் தன்னுடைய கடிதத்தை எழுதும்போது உருவகத்துக்கு ஒரு பெரிய தோட்டக்கலை வல்லுநராகி விடுகிறார். அந்த தோட்டத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட அவ்வளவு பெரிய மரம் இவ்வளவு அழகு கிளைகளை, இலைகளை, கனிகளை தருகிறது. அத்தனை ஆயிரம் பறவைகள் வந்து அடைக்கலம் வருகிறது என்றால் அதற்கு காரணம் மூளை ஆக செயல்பட்ட ஆணி வேர். அந்த வேர் தன்னுடைய வேர்களை பரப்பி மளமளவென்று அந்த மரம் நேராய் சீராய் இயங்குவதற்கு டன் டன்னா இந்த வெள்ளத்தின் சூழலில் தண்ணீரை தனக்காக அது சேர்த்து கொள்கிறது. அந்த மரத்தின் நாளமெங்கும் இருக்கிற கிளைகளுக்கு, இலைகளுக்கு, கனிகளுக்கு, கனி தருவதற்கு, பூ காய்ப்பதற்கு அது தருகிறது. வேர்களை போல இல்லை, ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள் வேர் கொண்டவர்களாகி, அது சொல்லி முடிச்ச உடனே சொல்றாரு, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகி. உடனடியாக ஒரு சீரிய சிற்ப பொறியியல் வல்லுநராக யூகிக்கிறார். இவ்வளவு அழகான, இவ்வளவு உயரமான, இவ்வளவு வடிவான, இவ்வளவு விதமான கலைநுட்பத்தோடு படைக்கப்பட்டிருக்கிற இந்த கட்டடம் எப்படி எப்படி இயங்குகிறது, எப்படி நிற்கிறது? அதன் ஆழமான அஸ்திவாரம். வேர் கொண்டவர்களாய், ஆழமான அஸ்திவாரம் கொண்டவர்களாய். கடவுளின் திட்டத்தில் ஊழியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இயேசுவை ஒரு முறை கூட அறிந்திராத மனிதர்கள் மத்தியில் இயேசுவை நற்செய்தியாய் சொல்ல வேண்டும் என்கிற பணிக்காக சபை ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறது. அந்த அழைப்பை பெற்ற அந்த நோக்குக்கு, வாழ்வுக்கு ஒரு அடித்தளம் இருக்கிறது. வஞ்சனையினால அங்கும் இங்கும் அலசடிப்படுகிறவர்களாக அல்லாதபடி ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் மன்னித்து, ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகி, கடவுள் நமக்கு வைத்திருக்கிற அவருடைய திரு திட்டத்தை அழகாய் நிறைவேற்றுவதற்காக ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கூட வாழ வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எப்படி செய்கிறாராம்? 14வது வசனம், 2:14 கொலோசி. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை கொலைத்து போட்டு அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. எத்தனை வலுவான நிகழ்வை என்னோடு கூட ஒப்புரவாக்குவதற்காக ஆண்டவர் செய்தார் என்று பாருங்க. ஆகினால ஒருவரோடு ஒருவர் பட்சமாயிருங்கள், தாங்குங்கள், தாக்காதிருங்கள், மன்னியுங்கள், ஒப்புரவாகுங்கள், அன்பை அணிந்து கொள்ளுங்கள் என்கிற இந்த பதங்களை எல்லாம் இந்த கிரயத்துக்கு முன்பாக வைத்து அவர் கேட்கிறார். துரைத்தனங்கள், அதிகாரங்கள் இவைகளை உரிந்து கொண்டவராய், பேய்த்தனம், அகந்தை, அகங்காரம் இவைகளையெல்லாம் ஆண்டவர் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாகி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். அதனால தேறினவளாக நான் வாழ்வதற்கு எனக்கு அத்தனை கிருபைகளை ஆண்டவர் தருகிறார் என்று வேதவசனம் கூறுகிறது. ஊழியத்தில் ஏறத்தாழ நம்முடைய நாட்டில் 7 லட்சம் திருச்சபைகள் இருக்கிறது என்றும் 5 லட்சம் இந்திய தேசத்து சகோதர சகோதரிகள் முழு நேரமாக பணி செய்கிறார்கள். போதகராய், ஊழியராய், சுவிசேஷகராய். எஞ்சி
லட்சோப லட்சம் பகுதி நேர விசுவாசிகளாய் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தில் இருக்கிற மிகப்பெரிய எதிரி, 45 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஊழியத்தை முழு நேரமாக செய்கிறேன். நான் பொறுப்பாக இருந்த ஊழியத்தில் 2000 ஊழியர்களை ஒருங்கிணைக்கிற அந்த பணியை நான் செய்து கொண்டிருந்தேன். ஊழியத்தினுடைய மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? உடன் ஊழியர். அதனால ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை துவக்கும் போது 2 பேராக அனுப்பினார். இந்த ஊழியங்களை இப்படிப்பட்ட திரையில, தொலைக்காட்சியில், யூடியூப்பில் நாங்கள் அனுப்பும்போது சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற ஒரு மிஷனரி இயக்கத்தின் சார்பாக இதை செய்ய விரும்பி இதை நிறைவேற்றி வருகிறோம். நமக்குள்ளாக அத்தனை திறன்கள் இருக்கிறது தனிப்பட்ட விதத்தில். ஆனால் கூட்டாக சேரும்போது அந்த திறன்கள் பெருக வேண்டும், வலுவாக பயன்படுத்தப்பட வேண்டும். சினர்ஜி என்றால் 2 பேரும் சேர்ந்து வருகின்ற கூட்டுப்பணி. அது வலுவான திறன்களை நமக்குள்ளாக உருவாக்கும், இயல்பாக்கவே. ஆனால் நம்முடைய கலாச்சாரத்தில், நம்முடைய மதியினத்தில், மனித மட்டுப்பாடுகளில் அது குறைகிறது. தனியாக செய்தால் இவ்வளோ செஞ்சிருவேன், 2 பேரும் சேர்ந்து அப்படி செய்ய முடியல. நிறைய பேர் நினைப்பாங்க சுவிசேஷத்துக்கு எதிரிகள் தான் ஊழியத்திற்கு மிகப்பெரிய தடை என்று நினைப்பாங்க. ஒரு வகையில் உண்மை. ஆனால் முழு வகையில் உள்ளூர நாம் அறிந்த ஆய்வு செய்த உண்மை என்னன்னா, உடன் ஊழியர் தான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய தடையாக மாறிவிடும். கடவுள் இதை அறிந்தவாறு கொலோசை பட்டணத்தில் இருக்கிற சக விசுவாசிகளை இதற்காக ஆயத்தம் செய்துவிட்டு சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவின் கூட எழுந்துட்டீங்களா? பழைய ஆண்டை நிறைவு செய்து புது ஆண்டுக்காக ஆயத்தமாகும் போது நம்மை நாமே சோதித்து பார்ப்பதற்காக கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகள் இருக்கிறதே, பூமியில் அல்லவைகள் அல்ல, மேலானவைகள், அவைகளை நோக்குமாறு போல உங்கள் சிந்தை, உங்கள் செயல், உங்கள் ஆசை இந்த ஆண்டின் துவக்கத்துக்காக வடிவமைக்கப்படட்டும். விட்டுவிடுங்கள், அழித்து போடுங்கள். வசனத்தில் கொடுமையான சில பதங்களை பயன்படுத்துகிறார். ஆகையால் அசுத்தம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை, இதை போன்ற கொடுமையான மதிப்பீடுகள் உங்களுக்கு பக்கத்தில் அண்டி இருக்கும் என்றால், இந்த கொடுமையை ரசிக்கிற, ருசிக்கிற, அருகாமையில் நின்று பார்க்கிற அகந்தை உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த மனப்போக்கை, அதை உண்டு கொள்ளுகின்ற அவயவங்களையே அடித்து விடுங்கள் என்று கூறுகிறார். என்ன கடுமையான வார்த்தை பாருங்க. பழைய ஆண்டிலிருந்து புது ஆண்டுக்கு நாம் நுழைவதற்காக கடவுள் நம்மை அழைக்கிற அழைப்பு, மேலானவைகளை நாடுங்கள். சிலவைகளை விட்டுவிடுங்கள், சிலவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுக்கடுக்காக கொலோசே பட்டணத்துக்கு ஆண்டவர்கள் இருக்கிற அழகான போதனை சொல்லிட்டு, ஒருவருக்கொருவர் இதை செய்யாதீர்கள், இதை செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, களையுங்கள், தரித்து கொள்ளுங்கள், அணியுங்கள், அவிழ்த்து விடுங்கள். என்ன அழகான ஒரு பட்டணம் பண்ணிட்டு, எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பு, அதற்கு அப்பால் ஒன்றும் இல்லை. கல்கத்தாவில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய வீதியிலே தான் அன்னை தெரசாமா இருப்பாங்க. எப்போதாவது எங்களுக்கு ஊக்க வேண்டுமென்றால் குடும்பமாக அவர்களை போய் பார்ப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். வாழ்ந்த நாட்கள் அவர்களோடு பேசியிருந்த அந்த தருணங்கள் மகத்தான தருணங்கள். அன்பு சின்ன பதம், ஆனால் அதை செயலாக்கணுமே. அசாத்தியமாக செயலாக்கிய அம்மையார் அன்னை தெரசா. என்ன செய்தாலும் அன்பு செய்வான். ஒரு பெரிய வியாபாரிய
அவருடைய ஏழை பள்ளிக்கு ஒரு தேவைக்காக கேட்க வேண்டியதாக இருந்தது. கேட்பதற்காக போகும்போது கரங்களை நீக்கும்போது அவர் எச்சில் துப்பி விடுவார். அவர்கள் புன்னகையோடு அந்த எச்சிலை கீழே தரையில் துடைத்து விட்டு, அது எனக்கு இந்த ஏழைகளுக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார். அந்த ஆளுக்கு மூஞ்சில் அடித்தது போல ஆகிவிடும் என்று அந்த நூலை ஆக்கிய அவருடைய சக சகோதரிகள் சொல்லுவார். அன்பின் கட்டாகிய பூரண சற்குணத்தை அணிந்து கொள்ளுங்கள். There's a belt. there's a sticker young people போடுறது. there's a நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு, அலங்காரப்படுத்துவதற்கு எதையெல்லாம் செய்கிறோமே வசனம் சொல்கிறது. சற்குணத்தின் பூரண கட்டு அன்பு, பெல்டட், அதை கட்டி கொள்ளுங்கள். 15வது வசனம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் உங்களை ஆள கடவுது. ஒரே சரீரமாக நீங்கள் அழைக்கப்பட்டதுனால நன்றி உடையவர்களாக இருந்து தேவ சமாதானத்தினால அழகுபட காக்கப்பட்டு நீங்கள் நடத்தப்பட்டா, அடுத்து 3வது அதிகாரத்தில் எஞ்சி இருப்பதெல்லாம் நடைமுறை வார்த்தையிலோ கிரியையிலோ நீங்கள் எதை செய்தாலும் இந்த சென்ட்ராலிட்டி, இந்த மையம் கடவுளுக்கு பிரியுமா, கடவுளுக்கு எடுக்குமா, கடவுளுடைய சித்தமா, கடவுளுக்கு பிரியம் இருக்குன்னா அதை அப்படி செய்வோன்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருடைய முன் நிலையாய் கடவுளை ஸ்தோத்திரிப்பதற்காக அதை செய்யுங்கள் சொல்லிட்டு, மனைவிகளே, புருஷர்களே, பிள்ளைகளே, பிதாக்களே, வேலைக்காரரே, எஜமானரே, அப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. 4வது அதிகாரத்தில் அங்கே இருக்கிற ஊழியர்களுடைய எண்ணிக்கையை திறந்து பார்த்தா ஏறத்தாழ 12 விதமான உடன் ஊழியர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் சொல்லிட்டு, உங்கள் வசனம் எப்போதும் கிருபை பொருந்தியதாயும் உப்பால் சாரமேற்றியதாயும் இருக்கட்டும்னு சொல்லி முத்தாய்ப்பாய் நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லி முடிக்கிறார். எத்தனை அழகான ஒரு அழைப்பு! பழைய ஆண்டை நிறைவு செய்து புது ஆண்டுக்காக, புது கிருபைகளுக்காக, புது எல்லைக்காக, புதிய விதங்களுக்காக, புதிய அத்தியாயங்களுக்காக, புதிய காட்சிக்காக, புதிய தரிசனத்துக்காக காத்திருக்கும் போது நாம் எதை செய்தாலும் தேவனுக்கென்றோம், அவருடைய ராஜ்யத்தின் விருத்திக்கென்றோம், அவருடைய ஊழியத்துக்கென்றும் உடன் ஊழியர்களாய் அன்பை தரித்து சமாதானத்தின் தேவனுக்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்வதற்கு நம்மை ஆயத்தம் செய்யலாமா? எதை செய்தாலும் அதை மனுஷருக்கு சென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்வதற்கு வீறு நடை போடுவோம். அந்த கிருபையை ஆண்டவர் இந்த புத்தாண்டின் துவக்கத்திலேயே தரட்டும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா, உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, la 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 la
உள்ளத்தில் மாற்றம் தேவை எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே, கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தரும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றே. கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ప్రియమైన దేవుని పిల్లలారా, ஒரு அருமையான பாடல் இப்ப நம்ம கேட்டோம்ல. ఓ అద్భుతమైనటువంటి పాటను మనం విన్నాం కదా. காலம் வேகமா ஓடுது, கருத்து இல்லாமல் வாழ்கிறேன்னு சொல்லி ஒரு பாடல். కాలము అలాగా వెళుతూ ఉన్నది, ఏం అర్థం లేకుండా జీవిస్తూ ఉన్నాం అనిపిస్తుంది కదా. ஆனா நீங்க சொல்லலாம், நாங்க எங்க கருத்து இல்லாம வாழும், நல்லதான கருத்தோட தானே வாழ்கிறோம். మీరు అనుకోవచ్చు, ఏంటి మేము అర్థం లేకుండా జీవిస్తున్నాము, అర్థవంతంగానే జీవిస్తాను మీరు అనుకోవచ్చును. எப்படி நினைக்கிறீங்கன்னா, ఎలాగ అనుకుంటారంటే, என் பிள்ளைகளை நான் ஏற்ற நேரத்துல நீங்க திருமணம் செய்வதில்ல, வீடு கட்டுவதில்ல, నా పిల్లలు வேலை வாங்கி கொடுப்பது எல்லாம் நீ கண்ணு கருத்துமா நீங்க எல்லாம் வச்சு உலக பிரகாரமான காரியங்களை கண்ணு கருத்துமா செஞ்சுட்டு నా இருக்கீங்க. పిల్లలను చక్కగా చదివించాను, పెళ్లి చేశాను, మంచి ఉద్యోగాలు ఇప్పించాను, వాటిల్లో మీరు చాలా మంచిగానే నడుచుకుంటున్నారు. ஆனா ஆண்டவர் இயேசுக்காக நீங்களும் நான் என்ன பண்ணிருக்கோம்? అయితే ప్రభు అయిన యేసు కొరకై మీరు నేను ఏం చేస్తున్నాం? கடமைக்காக ஏதோ ஆலயத்துக்கு போகுது, கடமைக்காக ஏதோ கேட்கறான்னு சொல்லி கொஞ்சம் காணிக்கை கொடுக்கலாம். బాధ్యతగా ఏదో ఆలయానికి వెళ్తున్నాం, ఏదో ఇవ్వాలని ఇస్తున్నాం, అంతే కదా. ஆண்டுடைய ஊழியத்துல எவ்வளவு தேவைகள், எவ்வளோ காரியங்கள் இருக்கு. ஆலயம் கட்டணும், ஒரு முறை கூட கேள்விப்படாத ஜனங்க இந்த தேசத்துல கோடி கோடியா இருக்கிறாங்க. அதுல ஏதாவது நீ கண்ணு கருத்துமா அதை யோசிச்சிருக்கீங்களா? దేవుని యొక్క కార్యములో, దేవుని యొక్క ఆలయాలు నిర్మాణం చేయాలి,
మరి దేవుని ఎరిగినటువంటి వారికి సువార్తను ప్రకటించాలని మీరు ఎప్పుడైనా దీని గురించి మీరు ఆలోచించారా? நாளையில நீங்க தீர்மானம் பண்ணணும். ఈరోజు మీరు తీర్మానం తీసుకోవాలి. ஆண்டவரே, இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் வாழ வைத்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசுவுக்காக நாங்க என்ன செய்ய முடியும்னு சொல்லி யோசிக்கணும். ఈ లోకములో మిమ్ములను నన్ను ఆశీర్వదించిన ఆ దేవుని కొరకై నేను ఏం చెయ్యాలని ఒకసారి మీరు యోచించండి. கடந்த ஒரு 20 ஆண்டுகள பின்பாக திரும்பி பாருங்களேன். గతించిన 20 సంవత్సరాలు ఒకసారి వెనుదిరిగి చూడండి. நம்ம எப்படி இருந்தோம், మనం ఎలా ఉన్నాం, இப்ப எப்படி இருக்கிறோம், ఇప్పుడు ఎలా ఉంటున్నాం. இவ்வளவு ஆசீர்வாதத்தை நம்ம ஆண்டு கொடுத்திருக்கிறார்ல. ఇంత ఆశీర్వాదాలు దేవుడు మనకు అనుగ్రహించాడు. இந்த ஆண்டவருக்காக நீங்களும் நான் என்ன செய்ய போறோம்? అయితే ఈ దేవుని కొరకై మీరు నేను ఏం చేయబోతున్నాం? இந்த ஆண்டவருக்காக செய்வதற்காக தான் இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் என்ற ஒரு இயக்கத்தை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். మరి దేవుని కొరకై సేవ చేయడం కోసమే ఈ సినర్జీ ఇండియా అనేటువంటి இந்த మిషనరీ விஷயாన్ని దేవుడు మనకి ఇస్తున్నాడు. இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஆனது ஒரு முறை கூட இந்த தேசத்துல ஆண்டவரை பற்றி அறியாத மக்கள் மத்தியில பணி செய்து கொண்டு ఈ సినర్జీ ఇండియా మిషన్ యొక్క ప్రాముఖ్య ఉద్దేశం ఏంటో తెలుసా? ఎవరు కూడా యేసుని గురించి తెలియలేదు అని చెప్పకూడదు. உங்களை நோக்கி நாங்க அன்பா கேட்கிறது என்னன்னா, இந்த ஊழியத்தை கூட நீங்க இணைந்து அந்த இடத்துல ஆண்டவருடைய பணி செய்வதற்கு நீங்க கடந்து வரலாம். నేను మీతో ఒక విజ్ఞాపన చేస్తున్నది ఏమనగా, ఈ యొక్క సేవలో మీరు కూడా ఏకం కండి. இல்ல இந்த இடங்கள்ல ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக நீங்க கடந்து வரலாம். ఒకవేళ ఒక ఆలయాన్ని కట్టడం కోసం మీరు ముందుకు రావచ్చు. இல்ல எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, ரொம்ப பிஸியா இருக்கிறோம், இந்த ஊழியத்தை நாங்க காணிக்கையா தாங்குறோம்னு சொல்லி நீங்க காணிக்கை கொடுத்து தாங்க. చాలా బిజీగా ఉన్నాం, మేము ఏమి చేయలేం, పోనీ ఈ సేవ కొరకై కానుకలను పంపిస్తామని మీరు అనుకోవచ్చునేమో. இப்படி இந்த ஊழியத்தை நீங்க தாங்கும்போது ఈ విధంగా ఈ యొక్క సేవకు సహాయం இந்த தேசத்துல இயேசுவை அறியாத மக்கள் அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். ఈ దేశంలో యేసు ప్రభువుని ఎరిగినటువంటి అనేకమైన జనాంగం యేసుని తెలుసుకోగలుగుతున్నారు. இப்படி நீங்க இந்த சினர்ஜி இந்தியா மிஷன்ல ஜெபத்தினாலும் காணிக்கைங்களாலும் தாங்கணுச்சவங்களை எங்களை அன்பாக எங்களுடைய ஸ்தாபனத்தின் சார்பாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். సినర్జీ ఇండియా మిషన్ నెట్వర్క్ ని మీ యొక్క కానుకల ద్వారా ప్రార్థన ద్వారా మీరు మాతో కూడా సహకరించాలని ప్రేమతో కోరుతున్నాను. ஆண்டவர் இயேசு உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ప్రభువైన యేసు మిమ్మల్ని మీ కుటుంబాన్ని ఆశీర్వదించును. இப்போ நம்ம மத்தியில இருக்கிற ஆயவர்கள் கடைசியாக ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். మన మధ్యలో ఉన్నటువంటి మరి మన దైవ సేవకులు మీకోసం ప్రార్థన చేసి ముగిస్తారు. ஜெபம் செய்யும். பரமதகப்பனே, அந்த பெரும் கிருபை கொண்டு இந்த காலத்துக்காக எங்களை, எங்கள் உள் அவயவங்களை கூர்மைப்படுத்த, பரிசுத்தப்படுத்த, வல்லமைப்படுத்த, மேலானவைகளுக்காக ஆசை கொள்ள, அதற்காக களைய, தரிக்க, கட்ட, அன்பினால் கட்டப்பட்டிருக்க கிருபை தாரும். உம்முடைய நிறைவு கொண்டு எங்களை நடத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.